கற்புள்ள பெண்ணை என் கண்ணை கேட்கும் கண்ணை என் கற்பை திருடும் முன்னே நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன். வணக்கம். நம்ம வீட்டு மகாலட்சுமியோட இந்த எபிசோட்ல உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். நிரஞ்சனி. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? Final year BSc Viscom as well as acting as heroines in some films. Wow. And ராஜலட்சுமி காரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் கேக்குறேன். உங்க சீரியல் தான் பண்ணிட்டு இருக்கேன். அத ஒரு ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு. அது எப்படி எங்க ஷூட்டிங் எல்லாம் இல்லாம எங்க வந்திருக்க நீ? உங்க ஷூட்டிங் விட்டுட்டு நான் எங்க வர முடியும் மேடம்? கரெக்ட், வர முடியாதுல? வர முடியாது. Thank you and welcome to the show. ரிஷா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am a solo dancer. நான் இது வரைக்கும் ஒரு 200 மூவிஸ் சோலோஸ் மட்டும் பண்ணிருக்கேன் and ஒரு 4 மூவி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். Fantastic. Thank you and welcome. Thank you. And அம்மு, எல்லாருக்கும் தெரியும் உங்களை பத்தி. பட் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு முதல் ஒரு காதல் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு சூப்பர் ரோல் பண்ணிருக்கேன். அப்புறம் சூறையாடல், உயிரே உயிரே ஜெயபிரதா மேமோட சன் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க அந்த மூவி. ஸோ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் டூயிங் மை கிளாசிக்கல் டான்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. 4 மகாலட்சுமிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டு மகாலட்சுமி விளையாடுறதுக்காக கடைசியில யார் அந்த கிரீடம் ஜெயிச்சுட்டு போறாங்கன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேருக்கு நேர். அது என்னன்னா போடியம் ஏ அண்ட் போடியம் சி. நீங்க 2 பேரும் நேருக்கு நேர சண்டை போடணும். சண்டைனா அது யார் வந்து நியாயமா அதிகமா கரெக்டா பேசுறாங்களோ அது பொறுத்துதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். வார்த்தைகள் அதிகமா ரிப்பீட் ஆகக்கூடாது. உங்க சார்பா இருக்கிற நியாயத்தை நீங்க சொல்லணும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க முன்னாடி வச்சு அந்த பிரச்சனைகள் தீர்க்க வைக்கணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி? So let's play நேருக்கு நேர். நிரஞ்சனி and ரிஷா, ரெடியா இருக்கீங்களா? I hope so. You hope so? உங்களுக்கான டாபிக், உங்க 2 பேர்ல நீங்க யார் ஒருத்தருங்க அப்பா, ஒரு பொண்ணு. உங்க அப்பாவுக்கு நீங்க நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா உங்களுக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிச்சு சினிமாவில சாதிக்கணும்னு ஆசை. இப்போ உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், நீங்க எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, நான் சினிமால சாதிக்கணும்னு சொல்லி. இதுதான் டாபிக். இப்போ யார் அப்பா யார் பொண்ணு? நான் அப்பா. ஓகே, நீங்க பொண்ணு நீங்க அப்பா. ஓகே, சோ 2 மினிட்ஸ் உங்க 2 பேருக்கும் டைம் இருக்கும். ரெடி? கோ. இங்க பாருங்கப்பா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு 12th படிக்கும் போது 10th முடிச்சு 11th என்டர் ஆகும் போது எனக்கு காமர்ஸ் குரூப் தான் வேணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க விருப்பப்படல. நான் சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான பெர்சன்டேஜை நான் எடுத்தேன். இப்போ டாக்டர் சீட்டும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிருச்சு. என்ன ப்ளீஸ், எனக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் ஆசை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க அதை வெறுக்கிறீங்க. நீங்களும் என் கூட வாங்க. நீங்க வந்து பயப்படுறீங்க, ஐயோ நம்ம பொண்ணு போயிட்டா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குமே, பயப்படாதீங்க. நீங்களும் கூட வாங்க, என் கூட ஷூட்டிங்ல இருங்க, எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. என்னோட ஆசையும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க சுயநலத்துக்காகவே இருக்கக்கூடாது. நாங்க மழையில வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களை டாக்டருக்கு படிக்க சொல்லி பெரிய டாக்டராக கனவு கண்டோம். ஆனா அது நீ கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம டாக்டர் சீட்டும் கிடைச்ச உடனே ஏதோ உனக்கு சினிமாக்கு ஆசைப்படுற, சினிமால போய் நடிக்க போற ஹீரோயின் ஆகிறான்னு நாங்க எப்படி விடுவோம்? எங்க கனவு ஃபுல்லா உங்க மேல கொட்டி உங்களை பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு கனவு ஃபுல்லா கொட்டி கொட்டி உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கோம். ஒரே நிமிஷத்துல எங்க கனவுலாம் உடைச்சிட்டு நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஆகுறேன், அப்படி ஆகுறேன், இப்படி ஆகுறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்குன்னு கனவுகள் இல்லையா? நீங்க நல்லா இருக்கணும், ஒரு நல்ல பெரிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு கஷ்டம் இருக்காதா? இருக்குப்பா, எங்களுக்கு புரியுது. நீங்க உங்க கனவுன்னு பேசுறீங்க. என் கனவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கும் ஆசை இருக்கு. நான் என்னோட ஃபியூச்சர்ல செட்டில் ஆகணும்னு பேரண்ட்ஸ் நீங்க எத்தனை வருஷம் என் கூட வர முடியும்? என்னோட ஃபியூச்சர் நாளைக்கு ஐயோ நான் டாக்டர் படிச்சு பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடாது, சே நம்மளோட
எனக்கு அது சந்தோஷம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் ஒரு அந்த நிம்மதி இருக்குமா, ஐயோ நம்ம ஆசைப்பட்டது முடியலையே, ஒருவேளை ட்ரை பண்ணிருந்தா பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிருக்கலாமே, எல்லாமே இருக்கும்ல. நீங்களும் என்னோட சைடுல இருந்து புரிஞ்சு இது யோசிச்சு நீ படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. படிச்சு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்க ஏன் இந்த மாதிரி ஆசைக்காக நான் பண்ணேன். உங்க என் ஆசைக்கோசரம் பண்ணாலும் நீ ஃபர்ஸ்ட் நீ சொல்லியிருந்தா நான் அப்பவே விட்டு கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னப்பா, நீங்க தான் இல்ல நீ சயின்ஸ் குரூப் எடுக்கணும். சரி, நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்ப நான் டாக்டர், நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கேன். நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க, இன்னும் ஃபியூச்சர் நினைச்சு தான் பயப்படுறீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் நீங்க. ஓகே, உனக்காக நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனா இந்த சான்ஸ்ல டைம் அப். ஆல்ரைட், ரெண்டு பக்கம் வந்து உங்களுடைய நியாயத்தை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. நிரஞ்சனி, நீங்க ஒரு விஷயம் சொன்னது கரெக்ட் தான் இருக்கு. பெத்தவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம படிச்சிடும், ஆனா வாழ்க்கையில நமக்கு வேற கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அது எங்கேயோ மனசுல உறுத்திட்டே இருக்கும். பட் ஐ லைக் த வே யூ ஸ்பீக் அண்ட் ஐ ஆல்சோ லைக் ரிஷா நீங்க சொன்னது. எல்லா அப்பா அம்மாங்களுக்கு ஆசை இருக்கும், அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது அப்பா அம்மா தான் இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க. உண்மைதான். So like the way ரெண்டு பேர் வந்து ரொம்ப நியாயமா பேசிருக்கீங்க. நிரஞ்சனி உங்களுக்கு 100 points. And ரிஷா உங்களுக்கும் 100 points. Thank you so much. Next, ராஜலட்சுமி and அம்மு உங்களுக்கான டாபிக். உங்க பொண்ணு பார்த்துட்டு போனவங்க வரதட்சணை நிறைய கேக்குறாங்க. உங்க அம்மா இருக்கிற வீட்டை வித்துட்டு உங்களுக்கு கல்யாணம் செய்யலாம், நல்ல இடம்னா சொல்றாங்க. ஆனா இது உங்களுக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்க சொல்றீங்க. யார் அம்மா, யார் பொண்ணு? I go for அம்மா. யூ அம்மா, யூ பொண்ணு. ஃபைன். ஓகே, சமத்து பொண்ணு சமத்த அம்மா, ஒரு இமோஷனல் அம்மாவா? ஓகே, அண்ட் கோ. அம்மு, பையன் எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காரா? பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு பிடிக்கல. என்னம்மா, என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? என்னம்மா நீ? அவங்க பையனுக்கு என்ன கொம்பு முளைச்ச மாதிரி எனக்கு வீடு வேணும், கார் வேணும், 150 பவுன் நகை வேணும், இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? பொண்ணு பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அதெல்லாம் சரிம்மா, அவர் கலெக்டர் படிச்சிருக்காருன்னு இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் தானே MBA படிச்சிருக்கேன். நான் MBA படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்க முடியுமா? பொண்ணு பெற்றதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் எப்படியாவது பண்ணி கொடுத்துதான் ஆகுறோம். எப்படியாவது நமக்கு வீடு இருக்கு இல்லையா, அது வித்து எப்படியாவது பண்ணி கொடுக்குறோம்மா. என்னமா சொல்றீங்க? எனக்கு அடுத்தது ஒரு தம்பி ஒரு தங்க இருக்காப்ல. இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டை பத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தம்பி தங்க கதை என்ன ஆகும்? நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்த தங்கச்சிக்கு யார் மாப்பிள்ளை வருவாங்க? அது சரிம்மா, அடுத்த மாப்பிள்ளை வந்துட்டு தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு பெரிய வரதட்சணை கேட்டாங்க, எந்த வீடு வைப்பீங்க? பொண்ணு பெற்றதுக்கு அப்புறம் எப்படியாவது பண்ணிதான் ஆகணும். அப்பா எப்படியாவது செட்டில் பண்ணுவாரு. நீ அதெல்லாம் யோசிக்காம நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஒத்துக்கோ முதல்ல. என்னால முடியாதுன்னா முடியாதுமா. என்னம்மா நீ இந்த காலத்துல போய் வரதட்சணை? சரி ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்சது கேட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்பாவே 25,000 ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறாரு. தம்பி படிக்கணும், தங்கச்சி படிக்கணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு முடியாதுமா. எனக்கு இந்த வரதட்சணை கொடுத்து ஒரு கலெக்டர் மாப்பிள்ளை கட்டணும் எந்த ஆசையுமே கிடையாது. இது பாரு அம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் அப்பா என்ன ஆகுவார் பாரு. அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. அப்பா நீங்களும் நல்லா இருக்கணும், தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். எல்லாமே எனக்காக பண்ணிட்டீங்கன்னா அம்மா கலெக்டர் மாப்பிள்ள வேண்டாமா, சாதாரண மாப்பிள்ள இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு நல்லா பார்த்து பாருமா. நம்ம எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு, மொத்த பணத்தை எனக்குன்னா அப்புறம் எப்படி அவரு? நீங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்றது ஒண்ணுதான், வேண்டாம். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணா எப்படி? அப்பா என்ன நினைப்பாரு? நாங்க என்ன ஆகுறது? தங்கச்சி என்ன ஆகுறது? அப்பா என்ன ஆகுறது? அம்மா எனக்காக புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவர் கலெக்டர் மாப்பிள்ளை எல்லாமே ஓகே. அவர் கலெக்டர் படிச்சிருக்காருங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா என்னென்னலாம் பேசுறாங்க. நம்மளால முடியுமாமா? நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி பார்க்கலாம். எனக்கு படிப்பு இருக்குமா, என் படிப்பு மதிச்சு என்ன மதிச்சு என் குணத்தை மதிச்சு வர்றவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்காகம்மா? அம்மா எனக்கு நீங்க அப்பா தம்பி தங்க தான் முக்கியமே தவிர இவ்வளவு வரதட்சணை கொடுத்து எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் வரதட்சணை அம்மா கேட்பாங்க. ராஜலட்சுமி ரொம்ப பாவமான அம்மா இருந்தது. ஆனா என்னன்னா ஏதோ கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்பா என்ன ஆறுது, நான் என்ன ஆறுது, இப்படிதான் கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் இருந்தது. So I'll cut 5 marks and give you 95 points. Thank you. And Amo, I like the way you spoke, so I give you 100 points. Thank you ma'am. எல்லாரும் 100 point வாங்கியிருக்காங்க. கூட நடிக்கிற அதுக்காக தான் 5 மைனஸ் பண்ணிட்டேன்னா உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கும். பட் அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல யார் எவ்வளவு ஜெயிக்கிறான்னு பாப்போம். இந்த ரவுண்ட் கண்டுபிடி ரவுண்ட். இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த ரவுண்ட்ல பின்னாடி போர்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும், பிளர்டா இருக்கும். உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுக்க போறேன். பார்த்த உடனே அந்த படத்துல இருக்கிறவங்க யாரு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். கிளியர் இல்ல?
கொஞ்சம் பெட்டரா பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியோட அந்த பிக்சர் மறுபடியும் போடுவோம். அப்போ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட். அப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பிக்சர் கொடுப்போம். ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு புரியலன்னா மொத்தம் பிக்சருமே போட்டுருவோம். நீங்களே பார்த்து சொல்லுங்க யாரு. ஆனா பாயிண்ட்ஸ் வராது. நோ பாயிண்ட். நான் அப்படியே போட்டுருவோம். 50 பாயிண்ட்க்கு தெரியலன்னா அப்புறம் என்ன பண்றது? So you ready? Niranjani, we're going to start with you. Niranjanikaga first picture. Oh, I think I know. I think it's Malavika. You don't think it's Malavika. You give me the right answer. இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும். 100 பாயிண்ட்ஸ்க்காக நிரஞ்சனிக்கு 100 பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்க. Yes, Niranjani. 5, 4. We'll go with Malavika. You'll go with Malavika. 100 பாயிண்ட்ஸ்க்காக மாளவிகா சொல்லியிருக்காங்க. மாளவிகா right or wrong? Yes. பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். But Niranjani, right answer. So உங்களுக்கு 100 points and your total score 200. Next, Rajalakshmi. Ready? ரெடி. Rajalakshmikaga picture. Oh yeah. Oh yeah. చెప్పు சொல்லுமா சொல்லு, நான் கண்டுபிடிச்சேன். 5, 4. க்ளூ. Clue அல்ல. Hello. அதாவது 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். Clue அல்ல சரி கிடையாது. ஓகே, ஒரு 100 பாயிண்ட். 100 points. 100 points க்கு பிக்சர் போடுங்க. சரி, ஒரு க்ளூ தட்ட. தெரியாது. கௌதம் மீனன் சார். கௌதம் மீனன் சார். கௌதம் மேனன் சார். கௌதம் மேனன் சாரா சொல்லிருக்கீங்க. பாப்போம் ரைட் ஆர் ராங். இஃப் இட்ஸ் கௌதம் மேனன். எஸ். உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் வேர்க்கின்றேன். Gautam Vasudevan Menon, director. Absolutely right answer, Raji. உங்களுக்கு 100 points. So total score 195 points. அடுத்தது ரிஷா உங்களுக்கு. Ready? ரிஷாக்காக picture. எல்லாருக்கும் நெஞ்சு வலிக்குதே. நெஞ்சு வலிக்குதே. 5, 100 200 பாயிண்ட் கண்டுபிடிக்கலையா? 100 பாயிண்ட். இப்போ சொல்லுங்க. அரவிந்த் சாமி. 100 பாயிண்ட்ஸ்க்கு அரவிந்த் சுவாமி சொல்லியிருக்காங்க. அந்த அரபிக் கடலோரம் ஓர்
அரவிந்த் சாமி 100 பாயிண்ட்க்கு கண்டுபிடிச்சிங்க ரிஷா. நெஞ்சில வலி வந்து ரிஷா எனக்கும் லைட்டா வருது. இப்போ வருதா? அரவிந்த் சாமி, நான் வந்து ரோஜா படம் பார்த்து அதுக்கப்புறம் பாம்பே பார்த்து நான் வந்து சுந்தர் சரப்போ டேட்டிங் இருந்தாலும் அரவிந்த் சாமியோட கனவை மட்டும் தான் கண்டேன். 2 வருஷம் துரத்தி சிக்னேச்சர் வாங்க ஒத்துக்க மாட்டாரு. டோன்ட் மேக் a fool of me, you are embarrassing me குஷ்பு, I will not sign. ஆட்டோகிராஃப் தர மாட்டேன்ட்டாரு. 2 வருஷம் துரத்திருக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அரவிந்த் கிட்ட. அந்த ரேஞ்ச்ல அரவிந்த் ஃபேன் நானு. So sweet. ரைட் ஆன்சர், பட் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க ரிஷா. சோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். அடுத்தது அம்மு. ஓகே. ரெடி? அம்முக்காக பிக்சர். கண்டுபிடிச்சேன். மேம் டவுட் இருக்கு. டவுட்டா? டவுட்னா சொல்லுங்க மேம். ஓகே. யா. கனகா 200 பாயிண்ட்ஸ்க்காக கனகா சொல்றீங்க? பக்கா? யா. ஓகே, 200 பாயிண்ட்ஸ்க்காக கனகா, ரைட் ஆர் ராங்? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த 200 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர், தட் வாஸ் கனகா. அண்ட் உங்க டோட்டல் ஸ்கோர் 300. அதுவும் கரகாட்டக்காரன் தமிழ் சினிமால ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணது கரகாட்டக்காரன். அப்படி ஒரு படத்துல நடிச்சவங்க. ரைட் ஆன்சர். ஸோ டோட்டல் ஸ்கோர் 300. கண்டுபிடி இங்க முடியுது. இந்த ரவுண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து 100ல தான் பதில் சொல்லியிருக்காங்க. நிரஞ்சனி, உங்க டோட்டல் ஸ்கோர் 200. ராஜலட்சுமி 195. ரிஷா 200. அம்மு, நீங்க மட்டும் தான் 200 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ டோட்டல் ஸ்கோர் 300, 300 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் கண்டுபிடி இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வரப்போகுது. என்ன ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும், இங்க வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தெரியாது. இந்த ரவுண்ட்ல நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்கு and பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ ரெடி டு ப்ளே? எஸ். லெட்ஸ் ப்ளே. பிறந்திட சீசை. முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. அதுக்கான கீ இங்க இருக்கு. அத்தனை கீஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட், 2 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ், தேர்ட்க்கு 300, நாலாவதுக்கு 400. அந்த மாதிரி அந்த பாக்ஸஸ்ல என்ன கிஃப்ட்ஸ் இருக்கும், பாக்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் காமிக்க போறேன். அதுல என்ன கிஃப்ட்ஸ் இருக்கோ அது எனக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே. என்ன எக்ஸ்பிரஷன்? டன். ஓகே. அங்க எக்ஸ்பிரஷன் பார்த்தேன். மீரேட்டா கிஃப்ட் எனக்கு, பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நான் வேண்டாமா, நான் கிஃப்ட் கொடுத்துறேம்மா, பழகி போச்சுமா எனக்கு. ஓகே. ஆனா கீஸ் இங்க இருக்கு. எந்த சாவி எந்த பாக்ஸ்க்கு இருக்கு எனக்கு தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும். 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. ரெடி? Niranjan, will start with you. Come. எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்ணி போறீங்க உங்க லக் தான். So Niranjan, your time starts now.
நிரஞ்சனி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க and இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம் 100 பாயிண்ட் கன்ஃபர்ம்டா இருக்கு பட் லெட்ஸ் see what's in the box உங்களுக்கு இண்டக்ஷன் செட் congratulations Thank you. அத நான் திரும்பி வாங்க போறேன் ஏன்னா நீங்க ஆடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியா? யாரோ சொன்னாங்க Okay. அது ரைட் ஆர் ராங் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் alright come on பெத்தவங்க பார்த்து வச்ச பொண்ணை எனக்கு பிடிக்கல பொண்ணை கொஞ்சம் பிடிச்சாலும் தாலி கட்ட பிடிக்கல தாலி கட்ட நினைச்சாலும் ஜாலி பண்ண பிடிக்கல ஜாலி பண்ணி முடிச்சாலும் சேர்ந்து வாழ பிடிக்கல பொண்ணை மட்டும் பிடிக்குது கண்ணை மட்டும் பிடிக்குது ஆம்பளைங்க வச்சிருக்கும் மீச எனக்கு பிடிக்கல மீச கொஞ்சம் பிடிச்சாலும் பேச எனக்கு பிடிக்கல பேச கொஞ்சம் நினைச்சாலும் பழக எனக்கு பிடிக்கல பழகி பார்த்து தொலைஞ்சாலும் பலானது பிடிக்கல ஒன்ன மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது ஒன்ன மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது என் கெட்ட பழக்கம் 5 வச்சிருந்த சத்தியமா பொண்ணும் இப்ப பிடிக்கல 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 ஏ பூரா சுத்த பிடிக்கல கபடியில ஜெயிச்சாலும் கத்த பிடிக்கல கோலம் போட பிடிக்கல கும்மி பாட்டு கேட்டாலும் ஆட பிடிக்கல குத்தாலம் பிடிக்கல கொடைக்கானல் பிடிக்கல கோவா ஊட்டி மைசூர் டார்ஜிலிங் பிடிக்கல டார்லிங் பொண்ண பிடிக்குது மனம் கபடிக்க துடிக்குது மச்சான் ஒன்ன பிடிக்குது என் மனசு இப்போ துடிக்குது துடிக்குது நிரஞ்சனி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க 100 பாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கு டோட்டல் ஸ்கோர் 300 and சூப்பர்பா ஆடுங்க thank you for entertaining us அடுத்தது ராஜலட்சுமி மாமா ஓடுங்க புஜ்ஜி ஓடி பாக்ஸஸ் ஓபன் பண்ணனும் 195 பாயிண்ட்ஸ் இருக்கு ரெடி Ready. ஆடியன்ஸ்க்கு காமி ரெண்டு பேர் ஒரே மூஞ்சி இருக்கு Thank you. ரெடி and ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு ராஜி your time starts now go திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ராஜி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு திறந்திட சீசர் பொன்மணி வழங்கும் உங்களுக்கு எகோ ஃப்ரெண்ட்லி வெட் கிரைண்டர் வெயிட்டா இருக்கு congratulations and note point confirmed thank you Thank you. ராஜலட்சுமி 100 பாயிண்ட் உங்களுக்கு so your total score 295 பாயிண்ட் Thank you. அடுத்தது ரிஷா வாங்க ரெடி யூ ஹேவ் 1 minute ஒரு நிமிஷம் தான் இருக்கு Okay. கீ எடுத்துட்டு ஓடணும் ஓடுறேன். go திருடா திருடி டண்டனகா 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 திருடா
ஜிஞ்சினக்கா தினக்கா ஜிஞ்சினக்கா தினக்கா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி ஐயோ கிச்சனை பிச்சு ரிஷா வாங்க. உங்களுக்கு டபுள் பரிசு. உங்களுக்கு ஒரு gift. Thank you. Plus அது உங்களுக்கு. உங்களுக்கு உங்களுடைய இரண்டாவது gift. உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டேன். Thank இப்போ you. இது எங்க கொடுங்க. எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ blender வந்து ஆட்டம். And you have said நீங்க 200 படத்துக்கு மேல படத்துல வந்து ஆடி இருக்கீங்க. You all want to see how you dance. Okay. Ready, Risha? அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத நூத்தி ஒண்ணு மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை 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 நான் பிறந்த பத்தூரு காலி நான் வளர்ந்த ஜில்லாவு காலி நான் பிறந்த பத்தூரு காலி வளர்ந்த ஜில்லாவு காலி சிரிச்சே எல்லோரும் காலி மாமா அழக பார்த்தா ஜவுளி கடை அழந்து பார்த்தா ரேஷன் கடை அட்டகு வச்சா வட்டி கடை அல்வா தங்கா இருட்டு கடை அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத நூத்தி ஒண்ணு மொய் போதாது டோய் சொத்தை எழுதி வை 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 அழக பார்த்தா ஜவுளி கடை அழந்து பார்த்தா ரேஷன் கடை அட்டகு வச்சா வட்டி கடை அல்வா தங்கா இருட்டு கடை அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத ரிஷா அவ்வளோ அழகா டான்ஸ் பண்றீங்க ரிஷா. பேசிக்கலி கத்துக்கிட்டீங்களா? இல்ல. டான்ஸ் இது வரைக்கும் கத்துக்கிட்டது. அப்புறம் அது my mom was a group dancer for 45 years அந்த blood அது இருக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு ஃபுல்லா உங்களுக்கு மியூசிக் கேட்டு 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 கேட்டு. கரெக்ட். ஒரு வெரி வெல் டான்ஸ். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் டோட்டல் ஸ்கோர் 300 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது அம்மு வாங்க. ஏற்கனவே 300 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. இப்போ எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்க அது பொறுத்து இருக்கு. யூ கேன் டேக் எவ்ரிதிங். ஓகே ரெடி? ஷூர். ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு அம்மு. அண்ட் கோ. திருடா திருடி டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா திருடா திருடி திருடா திருடி டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா டனக்கா திருடா திருடி ஜிஞ்சினக்கா தினக்கா ஜிஞ்சினக்கா தினக்கா ஜிஞ்சினக்கா தினக்கா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி அம்மு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. ரத்தம் வந்துடுது மேடம். எங்க? ஏன் அவ்வளவு உழைச்சேன். ரத்தத்தை சிந்தி நீங்க வேலை பாக்குறீங்க? ஐயோ, மனசுக்கு ரொம்ப டச் பண்ணிட்டீங்க அம்மு நீங்க. இதுல என்ன வாங்கியிருக்கீங்கன்னு பாப்போம். அண்ட் பொன்மணி வழங்கும் உங்களுக்கும் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ஆமா பரவாயில்ல. அம்மு கிளாசிக்கல் டான்சர் நீங்க சொன்னீங்க. யாரு வந்து ஆடவே தெரியாத இந்த பொண்ணுக்கு சொல்லும்போது ரொம்ப நீங்க ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு 10 வருஷமா கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. சோ நாங்க அதை பார்க்கணும். தேங்க்யூ. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதயப் பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதயப் பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா லவ்லி. அம்மு சூப்பர் ஆடினீங்க. அது ஃபினிஷிங் போஸ் ராதா அண்ட் கிருஷ்ணா ரெண்டு பேருடைய போஸ் ரொம்ப அழகா இருந்தது. Thank you, And ma'am. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல. சோ உங்க டோட்டல் ஸ்கோர் 400 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் நீங்க முடிப்போது லாஸ்ட் ரவுண்ட் வரப்போது. லாஸ்ட் ரவுண்ட்ல முடிவாகும். இன்னைக்கு இங்க இருந்து நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் யார் ஜெயிச்சுட்டு போறாங்க. இந்த ரவுண்ட் பேர் கண்ணா மூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரப்போது. 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்கே இருக்கும். பிக்சர் கரெக்டா பாத்துக்கங்க. ஏன்னா பஸ் ரவுண்ட். பிக்சர் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு சரியான பதில் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். தவறான பதில் கொடுத்தீங்கன்னா 50 மைனஸ். ஆனா அந்த 50 பிளஸ் சரியான பதில் கொடுத்துட்டு 50 பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எங்க இருந்து வரும்? ஹையர் ஸ்கோர் மேக்கர் அந்த நேரத்துல யார் இருக்காங்களோ அவங்க அந்த 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ ஒரு இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்காது. மாறி 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 போயிட்டே இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே கண்ணா மூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ஃபர்ஸ்ட் பிக்சர் உங்களுக்காக. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் 5வது நம்பரில் பேக் என்ன பொம்மை? அம்மு நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 5வது இடத்தில் என்ன பொம்மை இருந்தது? monkey. குரங்கு. ரைட் ஆர் ராங்? லெட்ஸ் see. monkey, right answer. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா தண்ணி போ அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா என் முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு ஆறுண்டு ஓடுறத பாரு அடபட்டா முச்சிதான் என் சட்டையில ஒட்டி. ரைட் ஆன்சர் 50 பாயிண்ட்ஸ். ஆனா இப்போ என்னன்னா ரிஷா அண்ட் நிரஞ்சனி ரெண்டு பேரும் 300 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லணும் அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யார் தரணும். சரி ஃபர்ஸ்ட் அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால ஓகே சோ ரிஷா ஓகே கொடுத்துறேன். ரிஷா நீங்க 50 பாயிண்ட்ஸ் அம்முக்கு கொடுத்திருக்கீங்க. அம்மு உங்க டோட்டல் ஸ்கோர் 450. ரிஷா நீங்க 250. ஓகே ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். And 1. Hands on the buzzer and உங்களுக்கான கேள்வி. இந்த படத்துல எத்தனை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு? ஓகே ரிஷா சொல்லுங்க. 6 think so. You think so? ஆர் சொல்லிருக்கீங்க. Let's see right or wrong.
இறங்கி நிற்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே அழவிட்டு ஓடிவிட்டா அசிங்கப்படுத்துறது போதும் மேடம். வெறும் ரைட் ஹேண்ட் தான் இருந்தது, லெஃப்ட் ஹேண்டே இல்ல. 50 பாயிண்ட் போச்சு. So, நீங்க வந்து இப்போ 200 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ரெடி? third picture on the board. Three, 2 and 1. Hands on your buzzer. And உங்க கேள்வி, இந்த படத்தில் ஒரு பொம்மை தலையில் துணி கட்டி இருக்கு, அந்த துணி கலர் என்ன? எஸ், கான்ஃபிடென்ட்லி நிரஞ்சனி நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. பர்பிள். பர்பிள். பர்பிள் நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? Right answer உங்களுக்கு 50 points. அம்மா கொடுங்க. Thank you. அம்மா உங்களுக்கு 50 points கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 350 points and அம்மா நீங்க 400 points. லாஸ்ட் கேள்வி வரப்போகுது. போட்டி பாத்தீங்கன்னா A and D, that is நிரஞ்சனி and அம்முக்கு இடையில இருக்கு. ரெண்டு பேர்ல இருந்து யார் பஸர் பிரஸ் பண்ணிட்டு ரைட் ஆன்சர் கொடுக்கறாங்களோ அவங்க தான் வின்னர். கடைசி பிக்சர் on the board. And 1. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் கட் பண்ணாமலே எத்தனை பூசணிகள் இருக்கு? தர்பூசணி எத்தனை? அம்மு 1 கட் பண்ணிட்டு 1. பாப்போம். நீங்க ரைட், so you win. If you answer is wrong, then there'll be a tie between Niranjani and Ammu. Ready? Right or wrong? So that is the right answer. Ammu, you win. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அம்மு ஏற்கனவே 400 பாயிண்ட்ல இருந்தீங்க. கடைசி கேள்விக்கு ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. சோ உங்க 400 பாயிண்ட்க்கு பிளஸ் 50 உங்களுக்கு நிரஞ்சனி கொடுத்தாங்க. சோ you are on total 450 points and the winner இன்னைக்கு அம்மு இங்க இருந்து 450 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான கிரீடம் அப்படி இமேஜின் பண்ணிக்கோ தலையில இருக்கு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வாங்கிருக்கீங்க, ஒரு வெயிட்டான கிஃப்ட் ஹேம்பர் வாங்கிருக்கீங்க. ஆனா வின்னர் இன்னைக்கு வெறும் கிஃப்ட் ஹேம்பரோட போக முடியாது. சோ அம்மு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், வாஷிங் மிஷின். அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். Till I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி. It's good night from Khushbu and team. See you next episode.
ட்ரீட்